அரச பதவியிலிருந்து விலகுவதாகவும் தனது மகனுக்கு முடிசூட்டப் போவதாகவும் அறிவிக்கின்றார் அரசர். அரசர் இவ்வாறு கூறியதும் அமைச்சர்களுக்கு பேரதிர்ச்சி. அரசே மன்னிக்க வேண்டும், இளவரசர் நல்ல மனசுக்காரர் தான். ஆனால் ராஜ்யத்தை ஆள வேண்டிய புத்திசாலித்தனம் அவரிடம் இன்னும் இல்லை. இவ்வாறு அமைச்சர்கள் கூறினார்கள். அரசே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் நெல் வயல்களை எல்லாம் காக்கைகள் நாசம் செய்கின்றன. எங்களால் முடிந்த அளவுக்கு பாடுபட்டு விட்டோம், முடியவில்லை. தாங்கள் தான் இதற்கு ஒரு சிறந்த வழியை கூற வேண்டும் என்று ஊர் விவசாயிகள் அனைவரும் அரசனிடம் வந்து முறையிட ஆரம்பித்தார்கள். இந்த பிரச்சனைக்கு தெளிவான முடிவு என்னிடம் உள்ளது. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் என்று இளவரசர் கூறினார். மறுநாள் ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், யானை, அதன் காதில் மணி, இவற்றை இளவரசர் ஒவ்வொரு விவசாயிக்கும் தானமாக அளித்தார். அரசரே, காக்கை என்னமோ ஓடிவிட்டது, ஆனால் இந்த யானைகள் எங்கள் பயிர்களை எல்லாம் நாசம் செய்துவிட்டன என்று விவசாயிகள் முறையிட்டனர். இதை கேட்ட இளவரசி அங்கிருந்து வந்து ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாள். பெரியோர்களே, இந்த யானையை மழைக்காலம் என்பதால் தங்களின் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துங்கள். எவ்வாறென்றால், இதன் சாணத்தை எருவாகவும் பெரிய பெரிய மரங்களை அகற்றுவதற்கும் கற்களை அகற்றுவதற்கும் உபயோகப்படுத்துங்கள். தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு அரசே முழு பொறுப்பு ஏற்கும் என்று தன் தவறை உணர்ந்த அரசர் தனது மகனல்ல இளவரசன், தனது மகள்தான் இந்த நாட்டிற்கு சிறந்த இளவரசி என்று மனதுக்குள் தேர்வு செய்து முடிவையும் அறிவித்தார். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து நன்மையை உருவாக்கலாம்.